வணக்கம் ஆபர்காம். ஆந்திர மாநிலத்தின் தலைநகரான ஐதராபாத்திலிருந்து சென்னை மாதவரம் வரை செல்லும் இன்டர்சிட்டி எனப்படும் தனியார் ஆம்னி பேருந்து தமிழக எல்லையான ஆரம்பாக்கம் அடுத்த எலாவூரில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடி வந்தபோது வழக்கம்போல் பேருந்தை சோதனை செய்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக இருந்த அட்டைப்பெட்டியை சோதனை செய்தனர். அந்த அட்டைப்பெட்டியில் பார்த்தோம்னால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்து இந்த அட்டைப்பெட்டி யாருடையது என்று விசாரணையை மேற்கொண்ட போது ஐதராபாத்தில் இருந்து ராஜஸ்தானை சேர்ந்த பக்தா என்பவர் பணம் இருந்த அட்டைப்பெட்டியை பேருந்தில் ஏற்றி அனுப்பியதாக அட்டைப்பெட்டியின் மேல் முகவரி எழுதப்பட்ட நபரிடம் சென்னை மாதவரத்தில் சேர்க்கும்படியும் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஓட்டுநரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அட்டைப்பெட்டியில் இருந்த நபரின் மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு அவரிடம் பேசி பேருந்து பழுது காரணமாக கும்மிடிப்பூண்டியில் நின்றுவிட்டது, மாற்று பேருந்தில் பொருட்களை ஏற்ற உள்ளதால் உடனே பேருந்து உள்ள அட்டைப்பெட்டி கும்மிடிப்பூண்டி வந்து வாங்கிக் கொள்ளுமாறு பேருந்தில் இருந்து பேசுவது போல் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இதன் பேரில் கும்மிடிப்பூண்டி விரைந்து வந்த சூரஜ் பூரி என்பவரிடம் தனது அட்டைப்பெட்டி என்று கூறும்போது அவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் சென்னையில் வீட்டுமனை வாங்குவதற்காக பணம் கொண்டு வரப்பட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆனால் அவர் கொண்டு வந்த அந்த பணத்திற்கு எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை என்பதால் இந்த பணம் கொண்டு வரப்பட்டது என்பதால் அந்த பணத்தை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அதிகாரியிடம் போலீசார் ஒப்படைத்துள்ளனர். இது குறித்து தொடர்ந்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த பணத்திற்கு ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் இதை அவாலா பணமாக கருத்தில் கொண்டு அதாவது அந்த வருமான வரித்துறை அதிகாரியிடம் அந்த காவலரினர் ஒப்படைத்திருக்கின்றனர். மேலும் சூரஜ் பூரி என்பவரிடம் இது எங்கிருந்து பணம் வந்தது, எப்படி வந்தது என்ற கேள்விகள் அடுக்கடுக்காக துருவி விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துள்ளனர்.